வெல்கம் டு ஃபன்ஸ்வாட் புருனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போறோம். எங்க கூட கோயிலுக்கு வர்றவங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவங்க தான் என்னோட லவ்லி லவபிள் சிஸ்டர். இவங்க என்னோட மாமா பையன், ஸ்கூல் பாய், 12th படிக்கிறாரு. ரைட் சைட்ல இருக்கிறவங்க என்னோட அப்பாவும் இந்த பயணத்துல எங்களோட இணைகிறாங்க. இவங்க கூட எல்லாம் என்னோட பையன். நாங்க இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். கோயிலுக்குன்னு சொன்ன உடனே ஆன்மீக பயணம்னு நினைச்சிடாதீங்க, இது ஒரு வரலாற்று பயணம். நாங்க புருனே நாட்டுல இருக்கிறோம். 1 month லீவுக்கு இந்தியா வந்திருக்கோம். நான் எங்க அம்மா வீடு ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கேன். அங்க இருந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். தஞ்சாவூர்ல கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துல வரும்போதே கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட வாய்ஸ் சரியில்லாததுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். உடம்பு சரியில்லை, அதனாலதான் வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரத்துல இருந்து பாண்டியர்களோட துறைமுக நகரங்களான தேவிப்பட்டினம், ராஜசிங்கமங்கலம், தொண்டி, அம்மாப்பட்டினம் வழியா புதுக்கோட்டை வந்துட்டு ஒரத்தநாடு வழியா தஞ்சாவூர் வந்துட்டோம். நான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா நாங்க போறதுக்கு பிளான் பண்ணது கங்கை கொண்ட சோழபுரம் போகலாம் தான் பிளான் பண்ணோம். ஆனா போற வழியில இந்த கோயிலை எங்களால மிஸ் பண்ண முடியல, பாத்துட்டு போயிடலான்னு வந்தோம். ஒவ்வொரு முறையும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன தூண்டுறது ராஜராஜ சோழன் மேல இருக்க ஈர்ப்பு தான். இந்த மண்ணுல எத்தனையோ மன்னர்கள் கலையின் உச்சம்னு சொல்லி பிரமிக்கத்தக்க வகையில பல படைப்புகளை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த கோயில் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது அப்படின்றதுனாலயே மக்கள் கிட்ட இது கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு. நாம் தமிழர்கள் நம்மளோட பெருமைகளையும் சாதனைகளையும் உயர தூக்கி பிடிச்சு கொண்டாடணும்ன்ற எண்ணம் இன்றைய தலைமுறையினர்கிட்ட இருக்குன்றதுக்கு இந்த கோயிலுக்கு தினந்தோறும் வர்றவங்களோட எண்ணிக்கையை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்குள்ள போகலாம். வேற நாடா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும், எந்த மொழி மதம் இதெல்லாம் கடந்து இந்த கோயிலை எல்லாருமே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களும், உலக மக்கள் எல்லாருமே போகலாம். இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்னு அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காது. நாங்க ஒரு சண்டே அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்தது சண்டேங்கிறதுனால. நாங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே நட சாத்திட்டாங்க. ஆனா நட சாத்தினதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய மாணவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் கூட இந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எப்ப போனாலும் கோயிலோட கட்டுமான அமைப்பை பார்த்து ஆச்சரியப்படுவேன். ஆனா நம்மளுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலே இவ்வளவு டேலண்டடா இருந்திருக்காங்களேன்னு. 6 வருஷத்துல இதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனா இதோட கட்டுமானம், கட்டிடக்கலை இதெல்லாம் பார்க்கும்போது என்ஜினியரிங் மார்வல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது உங்களை ஆச்சரியப்படுத்தும். கோயில்ல இப்போதைக்கு இருக்க முதல் நுழைவாயில் மராட்டியர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணும்போது பிற்காலத்துல கட்டப்பட்ட நுழைவாயில். அது ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டது இல்ல. இந்த கோயிலோட கட்டுமான பணிகள் நடந்த 6 ஆண்டுகள்ல மன்னர் ராஜராஜ சோழன் 2 போர்கள்ல ஈடுபட்டு வெற்றியும் அடைஞ்சாரு. அதுல ஒண்ணுதான் கேரள அரசர் பாஸ்கர ரவிவர்மனை வெற்றி கொண்டது. அந்த வெற்றியை கொண்டாடும் விதமா இந்த கோயில்ல ஒரு பெரிய நுழைவாயில் அமைச்சு அதுக்கு கேரளாந்தகன் நுழைவாயில்னு பேரும் வச்சிருக்காங்க. அந்த கேரளாந்தகன் நுழைவாயில தாண்டி நான் உள்ள வரும்போது இங்க நிறைய பொருட்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதுல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நான் ஒண்ணு வாங்கிக்கிட்டேன். இதுக்கு பக்கத்திலேயே உங்களோட பொருட்களை பாதுகாப்பா வைக்கிறதுக்காரையும் காலணிகளை வைக்கிறதுக்கு ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. நாங்க போயிருந்தப்ப நல்ல வெயிலு, காலு பயங்கரமா சுட்டுச்சு. இந்த சணல்ல விரிக்கப்பட்ட மிதியடிகள் தான் கொஞ்சம் அதுல எங்களை காப்பாத்துச்சு. இந்த நுழைவாயில பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டு வந்தது. 1000 வருஷ கல்வெட்டுங்க. கற்பனை பண்ணி பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் இங்க உட்கார்ந்து சின்ன சிற்றுளிய கையில புடிச்சிட்டு இதெல்லாம் செதுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த கல்வெட்டுக்கெல்லாம் அக்கால தமிழ் சமூகம் எப்படி மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு இன்னைக்கும் நமக்கு எடுத்துக்காட்டுற ஒரு மீடியம். கோயில்கள்ல அத்தனை தரவுகளும் தகவல்களும் கல்வெட்டா செதுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம விக்கிபீடியா யூஸ் பண்றோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு அப்ப விக்கிபீடியா இதாங்க. சரி, அது ஏன் தனி நபர்களோட வீடுகள்ல செதுக்கப்படாம கோயில்கள்ல செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வருடம் முழுவதும் காலையிலயும் மாலையிலயும் இவ்வளவு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. வழிபாட்டு தலங்கள்ல மட்டும்தான் அது சாத்தியம். நிறைய மக்களால அது பார்க்கப்படுது. தனிநபரோட வீடுகளை ஒரு 3 ஜெனரேஷன் ரெனோவேட் பண்ணி வச்சுக்கிட்டாலே அது பெரிய விஷயம்தான். இந்த கோயில பாத்தீங்கன்னா இது கட்டி 1000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 நூற்றாண்டுகளா இந்த கோயிலை யாரெல்லாம் ரெனோவேட் பண்ணாங்களோ அப்படி ரெனோவேட் பண்ணி கொண்டு வந்ததுனாலதான் இந்த கோயில் ஒரு முழு அமைப்போட நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இதுல மறைமுக செய்தி என்னன்னா, அந்த கல்வெட்டுக்களையும் நமக்கே தெரியாம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த கோயிலோட சேர்த்து நம்ம பாஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். உலகத்தோட பழமையான மொழி நம்ம தமிழ் மொழி தான்னு நம்மளோட தொன்மையான வரலாறை வச்சு இன்னைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வர்றோம். அப்படிப்பட்ட வரலாற்றை தரவுகளோட ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா இந்த கல்வெட்டுகள் நமக்கு கொண்டு சேர்த்திருக்கு.
நாங்க இங்க ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கிளம்பிட்டோம். கும்பகோணம் வழியா தான் அதுக்கு போனோம். நான் இதுக்கு முன்னால தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனதில்லை. கும்பகோணத்துக்கு கூட நான் போனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் கும்பகோணத்துக்கு. காலையில வீட்டுல சாப்பிட்டுட்டு கிளம்பணும். கும்பகோணத்துல ஒரு கடையில மதிய சாப்பாடு வாங்கி சும்மா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கிளம்பணும். இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸே எங்க அப்பா தான் முதல் ஆளா கையை தூக்கிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு பெருசா கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஸோ இந்த கோயில் ட்ரிப்புக்கெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா வரணும்னு சொன்னா எங்க கூட வந்திருப்பாங்க. பட் அவங்களோட உணர்வுகளை மதிக்கணும். அதனால நாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கம்பல் பண்ண மாட்டோம். ஆனா என் பையன் சின்ன பையனா இருக்கும்போது நான் கோயிலுக்கு எல்லாம் போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என் பையனை பாத்துக்கிறதுக்காக என் கூட வந்திருக்காங்க. எங்க அம்மாவை கடவுள் மறுப்பாளர்னு சொல்றதை விட அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அவ்வளவுதான் அப்படி சொல்லலாம். ஆனா வீட்டுல இருக்க மத்த பேரை அவங்கள மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. சோ நாங்களும் அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுத்துருவோம். முன்னெல்லாம் அப்பாவுக்கு லீவ் கிடைக்காது, அம்மா தான் எங்க கூட வருவாங்க. ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்ப அப்பா எங்க கூட எல்லா இடத்துக்கும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அம்மாவும் கொஞ்சம் ரிலீவ் ஆயிட்டாங்க. இந்த பயணத்துல எங்களால மறக்க முடியாது அப்புறம் நாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது இந்த கொள்ளிடத்தை தான். இந்த கொள்ளிடத்தை தாண்டும் போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இது இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் நினைச்சதை விட அகலத்துல ரொம்ப பெருசா இருந்தது. கொள்ளிடத்தையும் கொள்ளிட பாலத்தையும் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்கலாம் வாங்க. கும்பகோணத்துல இருந்து வரும்போதே நிறைய இடத்துல ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அதனால நிறைய டேக் டைவர்ஷன் எடுக்க வேண்டியதா இருந்தது. கோயில் பக்கத்துல வந்தது எப்படா கோபுரம் தெரியும்னு எல்லாரும் பார்த்துட்டே வந்தோம். அந்த காலத்துல மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி இருந்த ஊரு தான் இப்படி குக்கிராம மாதிரி இந்த காலத்துல சுருங்கி போயிடுச்சு. தஞ்சாவூர் கோயில ராஜராஜ சோழன் கட்டியிருக்காருன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில அவரோட பையன் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது, பயங்கர ஹாட்டா இருந்தது. அதனால லாரியில தண்ணி கொண்டு வந்து இந்த தெருவுல கொஞ்சம் தெளிச்சிருந்தாங்க. தஞ்சாவூருக்கு அப்புறமா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் 250 வருஷத்துக்கு மேல சோழர்களோட தலைநகரமா இருந்திருக்கு. ராஜேந்திர சோழன் நாத்துல கங்கை வரை படையெடுத்து போய் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த வெற்றியை கொண்டாடும் விதமா இந்த நகரை நிர்மாணிச்சு அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வச்சிருக்காரு. என் ஹஸ்பண்ட் போறாங்கல்ல, இதான் கோயிலோட முதல் நுழைவு வாயில். பிரிட்டிஷ் பீரியட்ல கொள்ளிடத்துல தடுப்பணை கட்டுறதுக்காக இதுல இருக்க கற்களை எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போய் பயன்படுத்தி இருக்காங்க. 2வது நுழைவாயிலையும் கொஞ்சம் கற்களை எடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த தூண் மொட்டை கோபுரம் மாதிரி நிக்குது. இங்க நாங்க ஒரு அழகான அன்பான ஜோடிகளை பார்த்தோம். இவங்கதான் எப்படி அழகா இருக்காங்களா? கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், அப்படியெல்லாம் இவங்களை பார்த்து பாட்டு பாடணும்னு தோணுது. ஆனா நம்ம வாய்ஸ் வேற இன்னைக்கு கழுதை விட கேவலமா இருக்கிறதுனால இதை இத்தோட நிறுத்திப்போம். நேரம் மத்தியானம், சூரியன் வேற நம்ம மேல ரொம்ப உக்கிரமா இருந்தாரு. ரொம்ப ஹாட்டா இருந்ததுனால இந்த கல்லுல கால் வச்சு நடக்கிறது கால்லாம் பயங்கரமா சுட்டுச்சு. எல்லாரும் ஓடி ஓடி தான் போயிட்டு இருந்தாங்க. இப்பதான் முதல் முறையா நேர பாக்குறேன். மிகவும் அழகான திருக்கற்றளி. கற்றளினா கல்லால கட்டப்பட்ட கோயில கற்றளின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க நந்தி ராஜேந்திர சோழன் காலத்து நந்தி இல்ல, பிற்காலத்துல வைக்கப்பட்டது. இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலை விட அதிகமா சிதிலம் அடைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. எங்க அப்பா கொஞ்சம் வரலாறுலாம் பேசுறதுல ஆர்வமா இருப்பாங்க. வந்ததுல இருந்தே இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பிரமிப்பா எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. எங்க அப்பா கிட்ட இருந்துதான் எனக்கு இந்த ஆர்வம் வந்துச்சோ என்னமோ தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி வரலாறா அது ரொம்ப வேகா இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க இந்த ஹிஸ்டரி ஸ்டடிஸ் எல்லாம். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. தஞ்சை பெரிய கோயில்ல நாங்க சுத்தி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா இந்த கோயில்ல கரெக்டா நட திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலே வந்துட்டோம், சாமியை கும்பிட்டோம்.
சில நிர்வாக காரணங்களுக்காக ராஜேந்திர சோழன் தஞ்சையிலிருந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அவரோட தலைநகரை மாத்திருக்காரு. அதோட ஞாபகமா இந்த பகுதியில இருக்கிறது இந்த கோயில் மட்டும்தான். நமக்கு கிடைச்ச சோழர்களோட கல்வெட்டுகள் அனைத்தும் படியெடுக்கப்பட்டிருக்கு. அதுல கிடைச்ச தரவுகளை வச்சு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க சோழர்களை பத்தி நம்ம ரைட்டர்ஸ். கல்வெட்டுகளுக்குன்னே தனியா புக்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. நான் ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னா பாண்டியர்களை பத்தி தான் பேசணும். ஆனா ஏன் சோழர்களை பத்தி பேசுறேன்னா, அவங்க டாக்குமெண்டேஷன்லாம் பக்காவா வச்சிருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டரி அப்படியே நமக்கு கடத்திட்டு போயிருக்காங்க. ஏன் மற்ற மன்னர்கள்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க பீரியட்ல என்னென்ன நடந்ததுன்னு டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணலையான்னு கேட்கலாம். எல்லாருமே அதை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் சோழர்கள் அதுல பெஸ்ட். வெயில் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இருந்தாலும் கோயிலுக்குள்ள அங்கங்க மரம் வளர்த்திருக்காங்க. அது நல்லா இருந்தது. என் பையன் வேற இந்த வெயில்ல நீங்க ஓடுங்க, நான் உங்களை தொடுறேன், ஓடி பிடிச்சி விளையாடுவோன்னு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் என் தங்கச்சி தான் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? என்ன வெயில், நடக்கிறதே கஷ்டமா இருக்கு, இதுல எங்க ஓடுறது? என் சிஸ்டரை தான் என் பையன் ஒரு இடத்துல கூட உட்காரதுல, சித்தி வாங்க விளையாடுவோம், ரன்னு ஓட வச்சுட்டே இருந்தான். அடே இப்படி எல்லாம் பண்ணா அடுத்த தடவை நம்மள வீட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்கடா. சும்மா சொன்னாங்க. என் தங்கச்சி என் பையன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அங்கே என்ன தெரிகிறது அப்படின்னு தான் இதுக்கு கேப்ஷன் போடணும். ஆமாங்க, கழுத்து வலிக்கிற அளவுக்கு கோபுரத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இங்க வந்ததோட நினைவா இருக்கணும்னு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்ப பாருங்க, மாலை இளவெயில்ல கொள்ளிடம் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்ப ஏரல்ல ஸ்டார்ட் பண்ணி புன்னக்காயல், காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம், உவரி, கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கடலோர பகுதிகளை நாங்க சுத்தி பார்த்தோம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, மணப்பாடுல இருக்க 500 வருட பழமையான சர்ச்சை பார்த்தது ஒரு சிறப்பான அனுபவம். இன்னொரு டைம் தூத்துக்குடி பக்கம் போனோம்னா சங்ககால துறைமுக நகரமான கொற்கை துறைமுகத்தை ஒரு டைம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கும்பகோணம் கோயில்களின் நகரம்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி வர்ற வழியிலன்னா எல்லா ஊர்லயும் ஒரே திருவிழா கொண்டாட்டமா இருந்தது. அதுலயும் ஆதிராமப்பட்டினம் தாண்டி கரிபுரம்ன்ற ஊருக்கிட்ட வரும்போது ஏதோ செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு, திருவிழா போல. அங்க பச்சை சட்டை போட்ட குட்டி குட்டி பாய்ஸ் நம்ம மேல பாசத்துல ஓவர அன்பை பொழிஞ்சிட்டாங்க. கும்பகோணத்துல இருந்து அப்படியே கீழே கும்பகோணம், வலங்கைமான், புதுக்கோட்டை, மதுக்கூர், ஆதிராமப்பட்டினம், சேதுபாவா சத்திரம், தொண்டி, தேவிப்பட்டினம் இந்த ஏரியால இருந்து நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ரொம்ப நல்ல மக்களா இருக்கீங்க நீங்க. தொண்டியில இந்த சின்ன ஹோட்டல்ல தான் வரும்போது நாங்க சாப்பிட்டோம். ரொம்ப இருட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் க்ளோஸ்டு. ஒரு 9:30 இருக்கும் டைம். நீடாமங்கலம் தாண்டி ஒரு சின்ன டீ கடை ரோடு ஓரத்துல இருந்தது. அங்க டீ குடிச்சோம். அந்த டீ கடைக்காரர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. இந்த கடையும் கூட அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம தமிழ் மக்கள்னாவே அன்பானவங்க தானே. தலையில முண்டாசு கட்டிட்டு கடைவாசல்ல ஒரு பெரியவர் நிக்கிறாருல, அவரு கண்காட்சி மாதிரி என் பையனையும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தாரு. ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில சொல்லவும் செஞ்சுட்டாரு. அது என்னன்னா, ஏமா இந்த பையனுக்கு ஏமா இவ்வளவு பெரிய கண்ணாடியா போட்டு இருக்கீங்க, கண்ணுக்கு கெடுதி அப்படின்றதான் சொன்னாரு. சில பேரு என்னோட பையனோட திக் கிளாஸஸ் பார்த்துட்டு அது ஒரு குறையா சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் அப்படி சொல்லல. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், நம்ம தெரியாம போட்டுட்டோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அவுட் ஆஃப் லவ் அப்படிதான் சொன்னாரு. ஒருத்தர் பேசுறத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ல. அவரை சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல ஏதாவது உச்சரிப்பு பிழைகள் இருந்தா மன்னிக்கவும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படிலாம் இல்லாம நீ என்னமா மன்னர், கல்வெட்டு, வரலாறுன்னு ஒரே போரிங் டாபிக்கா பேசிட்டு இருக்கேன்னு எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வருங்காலத்துல இந்த மாதிரி வீடியோக்களை இன்னும் சுவாரஸ்யமா கொடுக்க ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.